கார்த்திக் ரேவதி கதையில் நாளைக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிவ்யூவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு நாம் பார்க்கலாம். நம்ம சாமுண்டீஸ்வரியுடைய வீட்டுக்காரர் ராஜராஜனை பழிவாங்கணுங்கிறதுக்காக எதிர்கட்சியாக இருக்கிற நம்ம சிவனாண்டியோட குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அது என்னென்னா, இந்த முறை எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நடக்க விடாமல் நிறுத்தியாகணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி கும்பாபிஷேகம் நடத்த இருக்க அந்த ராஜராஜனை கடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன சித்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இது மாதிரியெல்லாம் பண்ணால் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தின்படியே நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பக்கம் கோவிலில் சாமி இந்த மாதிரி யார் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்களோ அவங்க வேட்டைக்கு போயிட்டு ஊரை சுற்றி வரணும், அதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு கொடுத்ததா சாமுண்டீஸ்வரியுடைய வீட்டில் எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரியம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ராஜராஜன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு ஈஸ்வரி, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்கள் அப்பா இதே போல தான் சாமிக்கு சில விஷயங்கள் பண்ணுவார். அது மாதிரி இப்போ சாமி என்னையே பண்ண சொல்லியிருக்கு, இதில் எனக்கு உடன்பாடு இருக்குது, நான் பண்ணுறேன், யாரும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு இதில் சுத்தமாக கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, நீங்கள் கேட்குறீங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதுக்கு சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, மாமாவுக்கு துணையாக நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் மாமாவை பத்திரமா அந்த ஊர் எல்லைகளை சுற்றி வர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காளியம்மாவுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வருது. தெரிஞ்சது உடனே காளியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது தாண்டா மகனே நமக்கு இருக்கிற சரியான ஒரு சான்ஸு, இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் அந்த ராஜராஜனை எப்படியாவது கடத்தி ஏதாவது அவனை பண்ணிடணும், அப்போ தான் இந்த கும்பாபிஷேகம் நிற்கும், இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த விடவே கூடாது அப்படின்னு திட்டம் போடுறாங்க. உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து அவங்க ஆட்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஊர் எல்லையை சுற்றி வரும்பொழுது இந்த மாதிரியெல்லாம் அந்த ஆளை அந்த இடத்துலையே காலி பண்ணிடணும், சாமி வேட்டைக்கு போனது இடத்துல அந்த ராஜராஜன் மேலே ஏதோ ஒரு தப்பு இருந்திருக்கு, அதனால தான் சாமியே அவனை பழி வாங்கிடுச்சு அப்படின்னு தான் எல்லாருமே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, சூப்பரான ஐடியா சார், கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஆட்களும் இதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நினச்சது ஒரு வழியாக நல்லபடியாக நடக்க போகுது, இனிமேல் அந்த சாமுண்டீஸ்வரி எந்த விதத்துலேயும் ஜெயிக்க முடியாது, அந்த ராஜராஜனை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடணும், கண்டிப்பாக இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியும் மயிலும் சேர்ந்து அதுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் போடுறாங்க. எப்படியாவது மாமா வேட்டைக்கு போகிற நேரமாக பார்த்து கண்டிப்பாக அந்த சிவனாண்டியோட குடும்பத்திலேருந்து ஏதாவது ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க, அந்த திட்டத்தை முறியடித்து மாமாவை அந்த இடத்துல நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கும் அப்புறம் நம்ம மயில் வாகனமும் சேர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசி முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தன்னுடைய மகன் கையினால் இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எதிராளிகளை பழி தீர்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சி காளியம்மாவுடைய குடும்பத்தில் இருக்க ஆட்கள் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நிச்சயமாக நம்ம கார்த்திக் எந்த ஒரு விஷயமும் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தி, அசம்பாவிதங்கள் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தி நல்ல விதமாக இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுப்பாரு. ஸோ அதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இதே போல் நேச்சுரலாக இருக்க இந்த பிளேசஸை பிடிக்கும் அப்படிங்கிறத லைக் பண்ணி எனக்கு தெரிவிச்சுட்டு போங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன லைக் தாங்க அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.